சென்னை கந்தக்கோட்டம் முத்துக்குமாரசுவாமி கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் வணிக வளாகம், குடியிருப்புகள் கட்டுமான பணி நடக்கிறது. இதற்கு தடை விதிக்க வேண்டும் என வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த பழனி என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் கோயில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என ஏற்கனவே சென்னை ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆனால் இந்த உத்தரவை மீறி பல கோயில்களில் வணிக வளாகங்கள் கட்டப்பட்டு வருகிறது என குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கு தமிழக அரசு தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. முத்துக்குமாரசாமி கோயிலிடத்தில் நடக்கும் கட்டுமான பணிகள் 80% முடிந்துவிட்ட பிறகு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 7 கோடி ரூபாய் செலவில் வணிக வளாகம் கட்டப்பட்டு வரும் நிலையில் அதன் மூலம் கோயிலுக்கு மாதம் 7 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும். இதுபோன்ற பணிகளுக்கு ஏதுவாக அறநிலையத்துறை சட்டத்தில் திருத்தம் செய்யவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சில உத்தரவுகளை பிறப்பித்தனர். கந்தக்கோட்டம் கோயில் நிலத்தில் நடக்கும் கட்டுமான பணிகளை தொடரலாம். அதே சமயம் அதனை அறநிலையத்துறை சட்டப்படி பக்தர்கள் வசதிக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வணிக ரீதியில் பயன்படுத்தக்கூடாது. கோயில் நிதிகள் என்பவை இறைவனின் சொத்து. அதை லாபம் ஈட்டும் வணிக நிறுவனங்களுக்காக பயன்படுத்த அரசுக்கோ அல்லது அறநிலையத்துறைக்கோ அதிகாரம் இல்லை என தீர்ப்பளித்தனர். இதன் மூலம் கோயில் நிதியை வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் அரசின் அரசாணைகள் ரத்து செய்யப்பட்டன. தமிழக அரசு மற்றும் கோயில் நிர்வாகம் வரும் நவம்பர் 22ஆம் தேதிக்குள் இந்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் கோயில் நிதியில் இதுபோன்ற வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் அறநிலையத்துறை கமிஷனர் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும். அதனை செயல்படுத்த தவறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். இந்து சமய அறநிலைய சட்டம் 1959 கீழ் கோயிலின் உபரி நிதி அல்லது காணிக்கை மூலம் திரட்டப்பட்ட பணத்தை மதச் சடங்குகள், கோயில் பராமரிப்பு, அன்னதானம் வழங்குதல், வேத பள்ளிகள் அமைத்தல், ஆதரவற்றோர் இல்லங்களை நடத்துதல் மற்றும் பிற தொண்டு நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.